ஹாய் வணக்கம். இது உங்கள் தென்காசி சாரல் ஐசடாமி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா வீடியோஸ் போடுறோம். லாஸ்ட்டாக வந்து அந்த 2025ஓட சப் இன்ஸ்பெக்டருக்கான கோர்ட்டில் போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஸோ அதுக்கு நிறைய மெசேஜ்லாம் வந்துருந்துச்சு. ஸோ அதோட லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இப்போ அதை தான் நம்ம சொல்ல போகிறோம். என்ன அப்படின்னா, அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் இன்னும் வரல. காரணம் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு பாதகமாகவும் சாதகமாகவும் இன்னொரு தரப்புக்கு சாதகமாகவும் என்ன செய்யும் அப்படின்னா அமையும். அது எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு இம்பேக்டை வந்து உண்டு பண்ணும் இல்லையா. ஸோ அந்த காரணத்தினாலேயே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து மேக்ஸிமம் வந்து எலெக்ஷன் முடிகிற வரைக்கும், நம்ம ஓட்டு போடுற வரைக்கும் அதுக்கான தீர்ப்பு வந்து கொஞ்சம் தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ 2025ஓட அந்த எஸ்ஏக்கான அந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த வழக்கு அப்படின்றது எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு வரும். ஸோ எலெக்ஷனோட ரிசல்ட்டுக்கு வரைக்கும்லாம் போகாது, பட் எலெக்ஷன் ஓட்டு போடுற வரைக்கும் அது வராது. ஏன்னா அது எலெக்ஷனில் வந்து பாதிக்கும் அப்படின்றதுனால அந்த விஷயம் வந்து கொஞ்சம் இதாக வரும். பட் அது நான் ஏற்கனவே சொன்னது தான், தேர்வு எழுதியவர்களுக்கு சாதகமாக தான் அந்த விஷயம் போய்கிட்டு இருக்கு அப்படின்றது மாதிரி நமக்கு கிடச்சிச்சு. அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இன்னொரு தகவல் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த 2026க்கான சப் இன்ஸ்பெக்டர் ஆல்ரெடி டெக்னிக்கல் எஸ்ஏ வரப்போகுது ஏப்ரல் மேல. எஸ்ஏயும் இந்த வருஷம் உண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் அதற்கான போஸ்டிங் வந்து எவ்வளவு அப்படின்ற ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. எப்படி சார் கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலெக்ஷன்ஸ்க்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நம்ம இதுக்கும் கொடுக்கணும், எலெக்ஷன் கமிட்டிக்கும் வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும். எவ்வளவு காவலர்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு பணியிடங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுக்கணும். ஸோ அந்த விஷயத்தில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 540 வந்து 540 பணியிடம் வந்து இந்த ஆண்டு வந்து புதுசாக எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான். பட் இந்த 540ங்கிறது இப்போ தற்காலிகமானது. ஸோ இது வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது என்ன செய்யலாம் அப்படின்னா கூடலாம், ஓகேவா. குறைவதற்கு வாய்ப்பு இல்லை, 540க்கு குறைவதற்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதை விட கூடும், ஓகேவா. இப்போ நம்ம சொல்லிட்டோம், சொன்னோன்னே இவர் சொல்லிட்டாரு வச்சிட்டாருன்னு ஏதாவது நம்ம சொல்லிட்டு தான் இருப்போம். பட் அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்களுக்கான தெரியும், அந்த 540+ அப்படின்ற இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். ஏன்னா நம்ம எந்த தகவலாக இருந்தாலுமே ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னுக்கூட்டியே நம்ம சொல்லிடுவோம். அப்படின்றதால இது நம்ம சொல்கிறோம். சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து எஸ்ஏ நோட்டிஃபிகேஷன் ஒரு 540+. இது நான் சொல்கிறது டெக்னிக்கல் கிடையாது, நம்ம நார்மல் தாலுக்கு எஸ்ஏ, ஓகேவா. ஸோ இது ஒரு விஷயம் இருக்குது. இப்போ டெக்னிக்கல் எஸ்ஏ வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னா எலெக்ஷன் முடிஞ்சோன்னே வருது. ஸோ இவ்வளோ தான். இந்த 2025க்கான ரிசல்ட்டு வந்து அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் வந்துடும். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் எஸ்ஏ வருது. நம்ம தாலுக்கு எஸ்ஏ வந்து ஒரு 540+ வேக்கண்ட் வந்து கன்ஃபார்ம் இப்போ வரைக்கும் கன்ஃபார்மாக இருக்குது. அவ்வளோதான். வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான வீடியோவை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா போடுறோம். நிறைய பேர் போலீஸ்க்கான அந்த ஓவரால் கட் ஆஃப் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அது எஸ்ஏக்கே நம்ம ஒரு கட் ஆஃப் போட்டோம், அது ரொம்ப கம்மியாக போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எக்ஸாம் ரொம்ப கஷ்டம், பட் நீங்கள் போட்ட கட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்றது மாதிரி நிறைய கமெண்ட்லாம் பார்த்தோம். பட் அந்த கொஞ்ச நேரம் ஒரு 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 2 ஹவர்ஸ் மட்டும் ஒரு ரிசல்ட் போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த ரிசல்ட் எடுத்து பார்த்துருந்தோம்னா தெரியும் யாருக்கெல்லாம் அதில் போஸ்டிங் வந்துச்சு, எவ்வளோ மதிப்பெண்களுக்கு வந்துச்சு அப்படின்ட்டு. பட் அதை உடனே டிலேட் பண்ணிட்டாங்க. அடுத்த ரிசல்ட் வரும்போதுமே தெரியும், ஓகேவா, எந்த அளவுக்கு ஸ்கோர் கட் ஆஃப் இருக்கும் அப்படின்றது தெரியும். காரணம் என்னென்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பற்றி நிறைய விழிப்புணர்வு வந்து மாணவர்கள் மத்தியில் இருக்கிறதுனால நிறைய கிராமப்புற மாணவர்கள் எல்லாருமே கொஞ்சம் இப்போ ரொம்ப, அதாவது முன்னாடி ஒரு ஊருக்கு ஒருத்தவங்க படித்தாங்க, தெருவுக்கு ஒருத்தவங்க படித்தாங்க. இப்போ எல்லார் வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான அந்த ஆஸ்பிரன்ஸ் வந்து இருக்கிறாங்க. எந்த வீடை போய் நம்ம கதவை திறந்து கேட்டாலும் அங்கே ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கோ, டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கோ, இபிஎஸ்சிக்கோ, இல்லை எஸ்எஸ்சி, ரயில்வே, இல்லை அக்னி பார்த்து ஏதோ ஒன்றுக்கு அங்கே ஒரு 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 மாணவர் மாணவி வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா தயாராகிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய தமிழ்நாடு அப்படின்றது ஒரு வளர்ச்சி பாதையில் போய்கிட்டு இருக்கு, ஒரு ஆரோக்கியமான போட்டியில் போய்கிட்டு இருக்கு. அந்த காரணத்தினால தான் வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸோட கட் ஆஃப்மே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கூடி இருக்குது, ஓகேவா, கூடுது. இப்போ கூட பார்த்திங்கன்னா ரீசெண்டாக யூபிஎஸ்சியோட
யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸோட ரிசல்ட் விட்டாங்க. அதுலேயே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து எந்த அளவுக்கு தேர்ச்சி விகிதம் இருக்குது, இதே ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அப்போ இருக்க தேர்ச்சி விகிதத்துக்கும் இப்போ இருக்க தேர்ச்சி விகிதத்துக்கும் ரொம்ப வித்தியாசம். ஓகேவா? அப்போல்லாம் பார்த்திங்கன்னா போகக்கூடிய அந்த யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸில் ஒருத்தர் 2 பேர் தமிழ்நாடு இருந்தாலே பெரிய விஷயம். இப்போ டாப் 10லேயே பார்த்திங்கன்னா 2 பேர் 4 பேர் அப்படின்றது மாதிரி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நினச்சிடாங்க அப்படின்னா உள்ளே வராங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ ஒரு ஆரோக்கியமான போட்டி போய்கிட்டு இருக்கு. இந்த போட்டியை வந்து நீங்களும் இந்த போட்டியில் பங்கு பெறுறது பெரிய விஷயம் இல்லை, அதை உங்களுக்கு வெற்றியாக மாற்றணும் அப்படின்னா எலெக்ஷன் வருது, புதிய புதிய கட்சிகள், பழைய கட்சிகள், அது இதுன்ட்டு நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. அதுலலாம் நம்ம கவனம் செலுத்தாமல் அவங்களுடைய முன்னேற்றங்களை பார்ப்பாங்க, அவங்க வாழ்க்கையை பார்த்துக்குறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையை என்ன செய்யணும் அப்படின்னா பார்க்கணும் அப்படின்னா நம்ம சிறிதும் வந்து எதை நோக்கியும் இப்போ ஊடால வேர்ல்டு கப்பு முடிஞ்சு அடுத்து ஐபிஎல் வருது, அதுக்கப்புறம் எலெக்ஷன்ஸு வரிசையாக நம்மளை வந்து பிஸியாகவே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? நம்ம வந்து நம்மளுடைய மெயின் விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணாமல் சைடில் விவாதம் பண்ணுறதுக்கு நம்மளுடைய நண்பர்கள் கூடயும் மற்றவர்கள் கூடயும் விவாதம் பண்ணி இது பெஸ்ட்டு அது ஒஸ்ட்டு இப்படின்ற மாதிரி விவாதம் பண்ணுறது மாதிரி நம்மளை எப்போவுமே ஒரு பரபரப்புலேயே என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளெல்லாம் உள்ளே போகாமல் நம்ம லைஃபுக்கு என்ன தேவை, நம்மளுடைய கோல் என்ன, அந்த கோலுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், ஸோ அதுக்கு நம்ம எவ்வளோ தூரம் எஃபோர்ட் போடணும் அப்படின்றதெல்லாம் டிசைட் பண்ணி அதுக்கான எஃபோர்ட்டை போட்டு ப்ரிப்பரேஷனை ஒழுங்காக பண்ணிக்கிட்டு வந்தோம்னா, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ப்ரிப்பரேஷனை ஒழுங்காக பண்ணிட்டு வந்தோம்னா அதற்கான பலன் வந்து 100% வந்து உண்டு. ஸோ ஒவ்வொரு முறையும் ரிசல்ட்டு வரும் பொழுது நான் இவ்வளோ தூரம் படித்தேன், அவன் எப்படி பாஸ் பண்ணிட்டான், அவன் நல்ல மார்க் எடுத்துருக்கிறான், நிறைய பேர் என்னை விட கட் ஆஃப் கூட போயிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட எஃபோர்ட் அந்த அளவுக்கு. அவன் வந்து எதுலேயுமே கவனம் சிதறாமல் அவனுடைய ஒரே குறிக்கோள் லட்சியத்தை நோக்கி மட்டுமே அவன் வந்து நினைச்சிடான் அப்படின்னா பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அதனால் அவனுக்கு வந்து வெற்றி அப்படின்றது சீக்கிரமாகவும் எளிமையாகவும் என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா கிடச்சிருச்சு. நம்மளோட கான்சன்ட்ரேஷன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 4 விஷயத்தில் இருக்கும். மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஃபேமிலி இஷ்யூ ஒரு பெரிய இஷ்யூ, அது யாருக்காக இருந்தாலும் இருக்கத்தான் செய்யும். அந்த இஷ்யூவை சமாளிக்கணும். ப்ளஸ் வந்து ஃபினான்ஷியல் இஷ்யூ, இது எல்லாத்தையுமே சமாளித்து படிப்பில் நம்ம ஆர்வத்தை செலுத்துறதே பெரிய விஷயம். பட் அதை விட இந்த எலெக்ஷன்ஸு அது இது ஐபிஎல் நிறைய இருக்கு இல்லையா, எல்லாத்துலேயுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளுடைய கவனம் சிதற தான் செய்யும். ஓகேவா? அதெல்லாம் போகாமல் நமக்கான பிரதான பிரச்சனைகளை மட்டும் பார்த்துக்கிட்டு அந்த பிரச்சனைகளை ஃபுல்லாக தீர்ப்பதற்கான ஒரே வழி என்ன அப்படின்னா நம்ம போஸ்டிங் போகக்கூடியது தான். ஸோ அப்போ அந்த போஸ்டிங்க்கு நம்ம என்ன பண்ணணும், ஸோ உங்களுடைய எய்ம் வந்து ஒரு சின்னதாக இருக்கும். ஒரு போலீஸ் ஆகணும்னு இருக்குன்னா நீ ஒரு எஸ்ஐ ஆகணும், ஒரு டிஎஸ்பி ஆகணும், குரூப் 1ல் போகணும், அந்த மாதிரி ஒரு குரூப் 4னா குரூப் 2 குரூப் 1ல் போகணும் அப்படின்ற மாதிரி அந்த கோலை கொஞ்சம் பெரிதாக ஆக்கிக்கிட்டு அதற்கான முயற்சியையும் பயிற்சியையும் கொஞ்சம் பெருசாக அதிக நேரமாக ஆக்கணும் அப்படின்னா அதற்கான பலன் வந்து நிச்சயமாக கிடைக்கும். இந்த 2026 வெற்றியானது கண்டிப்பாக ஏதோ ஒரு அரசு ஆட்சி அமைக்க போகுது, அது ஓகே. பட் நமக்கான அரசு பணியிடமும் இந்த 2026 கிடைக்கணும். அதற்கான முழு முயற்சியையும் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா போடணும். உங்களுக்கு வந்து எப்போவுமே நம்மளுடைய சாரல் ஐஏஎஸ் அகாடமி வந்து முழு ஒத்துழைப்போக நிச்சயம் அப்படின்னா இருக்கும். அனைவருக்குமே நன்றி, வாழ்த்துக்கள்.